ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நான் ஒயிட் பேப்பரில் பண்ணுறேன். நீங்கள் கலர் பேப்பரில் பண்ணலாம், இல்லை நியூஸ் பேப்பரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இல்லையா. இப்போது இதை அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிக்க போகிறோம். ஸோ இந்த 2 கார்னர்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு நடுவில் மட்டும் இப்படி நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது கப்பில் கிளாஸ் யூஸ் பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மொத்தம் 16 ஸ்டிக்ஸ் 16 அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு திக் கார்டு மாதிரி, இல்லை சார்ட் பேப்பர், கொஞ்சம் பேப்பரோட திக்காக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு இன்விடேஷன் கார்டு. ஸோ அதை எடுத்துருக்கேன். இப்போது இதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரேடியஸ் 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 சென்டிமீட்டர் கம்மி பண்ணி ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு சர்க்கிள் இதுக்குள்ளே ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ காம்பஸ் இல்லைனா ஏதாவது சும்மா ஒரு அளவுறது சர்க்கிளாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு கூட நீங்கள் ரவுண்ட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சுற்றி இருக்குல்ல எக்ஸ்ட்ரா அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் இங்கே உள்ளே இருக்க இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இது ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நம்மளுக்கு 2 பீசஸ் தேவை. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் லைன்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் நம்ம இதில் 16 லைன்ஸ். ஸோ எல்லா டேரக்ஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் இது சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப இந்த 2 லைனுக்கு நடுவில் இந்த மாதிரி கரெக்டாக ஸ்பேஸ் ஈக்குவலாக விட்டுட்டு போட்டுக்கோங்க. டோட்டலாக ஒரு 16 லைன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, இதை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லைன், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு லைன் விட்டுட்டு அப்புறம் இன்னொரு லைனில் பேஸ்ட் பண்ணணும். இதை பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக் இந்த லைனில் விட்டுட்டு இன்னொரு ஸ்டிக் எடுத்து ஒரு நெக்ஸ்ட் லைன்லேயே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒட்டின ஸ்டிக்கை இந்த லைனில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கை இந்த லைனில் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டிக்கையும் இதில் ஒட்ட போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இது ஃபுல்லாகவே கலர் பேப்பர்லேயே பண்ணலாம். இல்லை கலர் பேப்பர் இல்லை, ஒயிட் பேப்பர் தான் இருக்குன்னா அந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் கூட பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடு மட்டும் ஒட்டிடலாம், ஒரு லைன் விட்டுட்டு. அப்போ நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு ஒட்டுறதுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் பீஸ் இன்னொன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு டயக்னலாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். திரும்ப இதை இன்னொரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இதோடைய இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப் ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கும். இப்போ இதோட சென்டரில் பிளாக் பெயின் இல்லை ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பீட்ஸில் கிராஃப்ட் ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட இதோடைய சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு பெட்டலை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டல் வச்சு ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி இதை விட பெரிய சைஸில் இன்னொரு பேப்பர் ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். நான் இது கலர் பேப்பரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவும் கலர் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் பேப்பர்லேயே பண்ணிக்கலாம். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணி இதோட சென்டரில் இதை எப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளவர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மொத்தம் நம்ம ஒரு 10 ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம்.
இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் இந்த ரவுண்டுக்கு மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி எல்லா ஃப்ளவரும் ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியேவும் ஹேங் பண்ணிக்கலாம், அப்படின்னா பின்னாடி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா நம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.